ராதிகா சரத்குமார் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள தாய்க்கிழவி திரைப்படம் ஒரே வாரத்தில் 25 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்துள்ளது. 60 வயது நடிகை முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து இவ்வளவு பெரிய வசூல் சாதனையை நிகழ்த்துவது இதுவே முதல் முறையாகும். தமிழ் திரையுலகில் பல தசாப்தங்களாக தனது அசாத்திய நடிப்பால் முத்திரை பதித்து வருபவர் நடிகை ராதிகா சரத்குமார். தற்போது அவர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள தாய்க்கிழவி திரைப்படம் வசூலில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெறும் உணர்வுபூர்வமான படம் மட்டுமல்லாமல் வணிக ரீதியாகவும் இது ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. திரையரங்குகளில் வெளியான முதல் நாளில் இருந்தே மக்களின் அமோக ஆதரவை பெற்று வரும் இப்படம் வெளியான ஒரே வாரத்தில் 25 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்துள்ளது. ஒரு பெண் கதாபாத்திரத்தை, அதுவும் ஒரு முதியவர் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் இவ்வளவு குறுகிய காலத்தில் இமாலய வசூலை குவிப்பது இதுவே முதல் முறையாகும். தமிழ் சினிமா தொடங்கி 75 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு நடிகை முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து இவ்வளவு பெரிய வசூல் சாதனையை நிகழ்த்துவது இதுவே முதல் முறை என திரையுலக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது ராதிகா சரத்குமாரின் திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் வழங்கிய இத்திரைப்படம் தரமான தயாரிப்பும் சரியான விளம்பரமும் ஒரு நல்ல கதையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் என்பதற்கு உதாரணமாக உள்ளது. குடும்ப உறவுகள் மற்றும் பாச போராட்டங்களை மையமாக கொண்ட கதைகளுக்கு தமிழக மக்கள் எப்போதும் தலை வணங்குவார்கள் என்பதை தாய்க்கிழவி மீண்டும் நிரூபித்துள்ளது. கிழக்கு சீமையிலை படத்தில் பார்த்த அதே துடிப்பான நடிப்பை அனுபவ முயற்சியுடன் ராதிகா வெளிப்படுத்தி இருப்பது ரசிகர்களை கவர்ந்துள்ளது. இந்த வெற்றி தமிழ் சினிமாவில் இனி வரும் காலங்களில் வயது முதிர்ந்த கலைஞர்களுக்கும் பெண் மைய கதைகளுக்கும் பெரிய அளவிலான வரவேற்பு இருக்கும் என்ற நம்பிக்கையை விதைத்துள்ளது தாய்க்கிழவி. மகளிர் தினமான இன்று இந்த படத்தை பார்க்கலான்னு நாங்கள் இந்த படத்தை போய் பார்த்தோம். ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க ராதிகா. கொஞ்ச நேரம் வந்தாலும் தூள் கிளப்பிட்டா. ராதிகாவுக்கு பையனாக நடிக்கிற 3 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்களும், அதாவது படத்தில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை அவங்க சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. பல்லாங்குழியை வச்சு தாய்க்கிழவி கதை சொல்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்படியே ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படம். நீங்களும் ஒரு தடவை போய் தாய்க்கிழவியை பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ வர படங்களில் பயங்கரமான சண்டையும் ரத்தம் சிந்தறதும் பழி வாங்கறதும் சைக்கோ கேரக்டரும் தான் நிறையா இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த தாய்க்கிழவி படம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் ஒரு முறை தாய்க்கிழவி படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க.